Hello everyone, welcome to Jet to Mastery. In the video நம்ம எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம்னா count type of characters அப்படிங்கற ப்ராப்ளம் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். So question ரொம்பவே சிம்பிள். given input ஒரு string கொடுத்திருக்காங்க. அந்த stringல எவ்வளவு type of characters இருக்கு அப்படிங்கிறது. For example இந்த ashங்கிறது ஒரு ஸ்பெஷல் character. Gங்கிறது upper case character. இந்த eங்கிறது lower case character. இந்த 0 1 இப்படிங்கிறதெல்லாம் digit. கரெக்ட்டுங்களா? So அப்போ எவ்வளவு types of character இருக்குங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணி ஆன்சரில் இந்த ஒரு அறையில் ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ஃபஸ்ட்டு எதை ஸ்டோர் பண்ணணும்? அப்பர் கேஸ் கேரக்டர் எவ்வளவு, லோயர் கேஸ் கேரக்டர் எவ்வளவு, நியூமரிக் கேரக்டர்ஸ் எவ்வளவு அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர் எவ்வளவு அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்துக்குமே ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். இன்ட் அப்பர் கேஸ் இன்ட் அப்பர் கவுண்ட் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் இன்ட் லோயர் கவுண்ட் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் இன்ட் நம்பர் கவுண்ட் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் இன்ட் special count equal to 0. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? நான் முதல்ல எல்லா ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டராக எடுக்கணும். ஃபார் int I equal to 0, I less than s dot length of I plus plus. ஓகே, இப்போ முதல்ல இந்த கேரக்டர் எடுப்போம். கேரக்டர் ch equal to s dot care at of I. இப்போ இந்த கேரக்டரை நான் எப்படி செக் பண்ணலாம்? ASCII வேல்யூஸை வச்சு அப்படியும் செக் பண்ணலாம். கேரக்டருக்குன்னு ஏதாவது இன்பில்டு மெத்தட்ஸ் இருக்குதுன்னு கேட்டால் இருக்குது. ஸோ கேரக்டரை எப்படி இன்பில்டு மெத்தட், இந்த கேரக்டர் லோயர் கேஸா அப்பர் கேஸா டிஜிட்டான்னு பார்க்குறக்கு கேரக்டருக்குன்னு ஒரு இன்பில்டு மெத்தட் இருக்குது. அது என்னென்னா இஃப். ஓகேங்களா? ஸோ இஃப் கேரக்டர் டாட் என்ன சொல்லலாம்? இந்த கேரக்டர் அப்பர் கேஸ்னால் இஸ் அப்பர் கேஸ் அப்படின்னு சொல்லி இந்த CH கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒருவேளை இந்த கேரக்டர் லோயர் கேஸாக இருந்தால் என்ன பண்ணலாம்? இஃப் கேரக்டர் டாட் இஸ் லோயர் கேஸ் அப்படின்னு சொல்லி இந்த கேரக்டரா இந்த கேரக்டர் லோயர் கேஸா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். அப்படியும் இல்லைன்னா எல்செஃப்ல இன்னொன்று என்ன செக் பண்ணலாம்? கேரக்டர் இஸ் டிஜிட்டா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணலாம். இது எதுவுமே இல்லை அப்படின்னா என்னது? எல்ஸ். ஸோ எல்ஸ் கேஸில் என்ன வருமோ அதை கொடுத்துடலாம். ஸோ அப்பர் கேஸாக இருந்தால் அப்பர் கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். லோயர் கேஸாக இருந்தால் லோயர் கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் டிஜிட்டாக இருந்தால் ஃபஸ்ட்டு என்ன ஆர்டரை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே டிஜிட்டாக இருந்தால் நியூமரிக் வேல்யூவா? ஸோ இப்போ நியூமரிக் கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ மற்றபடினா ஸ்பெஷல் கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இன்க்ரிமெண்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நான் ஆன்சரில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அப்போது இன்ட் ஆன்சர் இது ஒரு அரே ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் அதோட வேல்யூஸ் 4 வேல்யூஸ் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 4 வேல்யூஸ்னால் என்னென்ன அப்படின்னா ஆன்சர் ஆஃப் 0ல் என்ன இருக்கும்? அப்பர் கேஸ்க்கானது இருக்கும், அப்பர் கவுண்ட்டு இருக்கும். ஆன்சர் ஆஃப் 1ல் என்ன இருக்கும்? லோயர் கவுண்ட்டுக்கானது ஸ்டோர் பண்ணணும். அடுத்தது ஆன்சர் ஆஃப் 2ல் என்ன இருக்கும்? நம்பர் கவுண்ட்டுக்கானது ஸ்டோர் பண்ணணும். ஆன்சர் ஆஃப் 3ல் என்ன இருக்கும்? அப்பர் கவுண்ட், லோயர் கவுண்ட், நம்பர் கவுண்ட், அடுத்தது ஸ்பெஷல் கவுண்ட். இதை ஸ்டோர் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட்டாக என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? என்னுடைய ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் ஆன்சர். ஸோ ஏதாவது எரர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிடலாம். கேரக்டர் டாட் இஸ் அப்பர் கேஸ் கரெக்டு தான், எல்லாமே கரெக்டு தான், சேம். ஸோ சப்மிட் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் கேரக்டரோட இன்பில்டு மெத்தட்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் guys. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் பிங் பண்ணுங்கள். ஸோ ஐ வில் கேட்ச் அப் யூ இன் த நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் guys. Until then, bye bye, take care.